Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Y கேம்ல தான் கேஸ் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 24. இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ல பார்க்காத போய் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து லைசண்டர் எவ்வளோ பெரிய கெட்ட பையன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அவன் நேற்று எபிசோட்லேயே அல்டிமேட் வெப்பன் ஆன் பண்ணிட்டான். ஸோ இன்றைக்கி போய் நம்ம அந்த அல்டிமேட் வெப்பனை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லாட்டி அழிச்சிட்டு வர போகிறோம் கைஸ். ஸோ அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கரெக்டாக ஃப்ளை கொடுத்து நம்மளோட கூசேஜ் டவுன் இருக்குல்ல, கூசேஜ் டவுன். ஸோ அந்த கூசேஜ் டவுனுக்கு தான் கைஸ் போகணுமே. ஸோ அந்த இடத்துல தான் அந்த வெப்பன் அந்த அல்டிமேட் வெப்பனை ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு எல்லா டீம் பிளேயர் மெம்பர்ஸ் கிட்டலாம் சண்டை போடணும் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு போக்கிமான்லாம் ஹீலில் இருக்கான்னு பார்த்துட்டு போகணும் கைஸ். ஸோ போர்ஷன்லாம் கொஞ்சம் இருக்குது, பத்தலானா மேபி அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். ஸோ எதுக்கும் இந்த இடத்துல சேவ் கொடுத்துக்கிட்டேன், ஏன்னா திரும்ப போயிட்டான், திரும்ப அங்கேருந்து ஃப்ளை பண்ணி வரேன் இல்லையா நான். ஸோ இதான் கைஸ் அந்த அல்டிமேட் வெப்பன். பார்க்க நல்லாயிருக்கு. இங்கேயே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கானே பைத்தியக்காரன். இவங்கிட்ட வேறு சண்டை போடணுமா கைஸ்? இவங்கிட்ட சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இவங்கிட்ட பேட்டல் போட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட சார்ஜர் வந்து ஸ்கைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஆச்சு கைஸ். ஸ்கைன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கை அட்டாக்கா, ஸ்கை பேட்டலா கைஸ் தெரில. ஏதோ ஸ்கையில் தான் ஏதோ ஒரு அட்டாக் கற்றுக்குச்சு. ஸோ அது வேஸ்ட்டு தண்டோன்ட்டு அப்படியே விட்டேன் கைஸ், தேவையில்லை. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான் கைஸ். ஸோ நம்ம போக்கிமான்லாம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் இப்போ அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா சென்டரில் இது வேறு வந்துச்சு, திரும்ப பேட்டில் என்ன போகுதுன்னு பார்த்தா. ஸோ அவன் இங்கே தான் இருக்கானா, அவன் கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வருது கைஸ். ஸோ இதான் கைஸ் டீம் ஃப்ளாட் சீக்ரெட் HQனா ஹெட் குவார்ட்டர்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு சேவை போட்டுக்கிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறது, வலி அப்படி. ஸோ போன எபிசோடெலாம் சேவ் பண்ணாமல் அப்படியே விட்டேன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் கைஸ் கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சு வந்துட்டேன் கைஸ். இவன் தான் லைசாண்டர் தான் கைஸ். லிசாண்ட்ரேன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. லைசாண்டர் கைஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி வச்சுக்கோங்க கைஸ். இது போன எபிசோடில் லைசாண்டர்னு சொன்னால் லிசாண்டர்னு சொன்னான்னு தெரில. இவன் என்ன சொல்லியிருப்பானா இப்போ பைத்தியக்காரன். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம இப்போது மெகா ஸ்டோன் வாங்கணும்ல. ஸோ நீ அது எப்படி வாங்கினேன்னு கேட்டால், ஸோ நாங்கள் இங்கே 2 பேர் இருந்தோம், அது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் சண்டை போட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போயும் சண்டை போடுறது தப்பு இல்லைல்ல அப்படின்றேன். இங்கே இருக்கவங்க மக்கள் எல்லாம் போக்கிமான் ஒரு டூலாக தான் பார்க்குறாங்க. ஸோ போக்கிமான் யூஸ் பண்ணி திருடுறாங்க, வார் உருவாக்குறாங்க அப்படின்றான். ஸோ இப்போ அவங்க கூட பேட்டில் போகணும் நம்ம. நல்ல விஷயம் தெரியுமா, எங்கே போனாலும் பேட்டில் கைஸ். இது வந்து மியான்சோ கைஸ். இதெல்லாம் ஒரு அடி தாங்குமான்னு தெரியல. போடுவோம் அட்டாக்கு. ஃப்ளேம் ஜோரை போட்டால் பொட்டுன்னு போயிடுச்சு. ஸோ அடுத்த போக்கிமான் என்ன கைஸ்? இவனுக்கு ஏற்ற போக்கிமான்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, இருந்தாலும் ஒரு இது தானே இல்லையா. ஸோ டெயில் வேணுன்னு ஒரு அட்டாக் வேறு கற்றுக்குதா? எத்தனை அட்டாக் சார்ஜர் கற்றுக்கிறது? தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இது கூட கைஸ். டெயில் வின் கூட வேணாம் கைஸ் எனக்கு. டிஃபென்ஸ் மாதிரியே இல்லை அட்டாக்கான்னு தெரியல. ஐ திங்க் ஸோ டிஃபென்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அட்டாக்கும் வரும் கைஸ் இதில். டெயில் விண்டுனா விண்டு அடிக்கும் போது அட்டாக் ஆகும். ஸோ இப்போ எந்த போக்கிமானே கேரிடோஸா? நான் கூட்டராக இறக்கியிருக்கேன் கைஸ். ஸோ அது ஒரு ட்ராகன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது வாட்டர் ப்ளஸ் ஃப்ளையிங். ஸோ நான் ட்ராகன் டைப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ட்ராகன் ப்ளஸ் வாட்டர்னு சொல்லலாம். ஸோ ட்ராகன் பல்ஸ் போட்டேன், கொஞ்சமாக குறைஞ்சி. அதுக்கப்புறம் அவுட்ரேஜ் போட்டுச்சு கைஸ். அது தரமான அட்டாக். ஆனால் அவுட்ரேஜ் ஆனால் நம்ம போக்கிமான் கிட்ட கடைசியில் 3 ஹெச்பியில் வந்து நின்றுச்சு கைஸ். அது ஏன் கேட்குறீங்க, மனசுலாம் வலிக்குது. அதுக்காக இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ அடுத்த போக்கிமான் இறக்கிடலாம் கைஸ். ஸோ நான் 4-on-4 பேட்டில் முடிக்கிறேன்னா இல்லை 4-on-5 பேட்டில் முடிக்கிறேன்னு பார்க்கலாம். அலுச்சாக்கு அவுட்ரேஜ் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு கேஸ் இது. ஸோ இப்போ வந்து எதனா அட்டாக் போட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோவா குறையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐஜம் கிங் போட்டிருக்கேன். ஸோ இது குறைஞ்சிருக்கு கைஸ். ஸோ அதுவே கன்ஃபியூஷனில் அதுவே அட்டாக் ஆகிடுச்சு.
அடுத்தது அட்டாக் போட்டால் திரும்ப அதுவே எப்படி தான் செத்துரும் கைஸ். அவ்வளோதான், ஃப்ளைங் பாஸ் படம் முடிஞ்சிச்சு. டாட்டா பாபே குட் பை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கைஸ். கேரிடோஸ் ஃபெயிண்டட். தெரியுமே கைஸ். பரவாயில்ல, 2000 HP கிடைக்குது. ஏன்னா இப்போ இதெல்லாம் பத்தாது. இது கைஸ் அந்த இது போக்கிமான் எப்படி சொல்கிறது, இது வந்து ஃப்ளையிங் ப்ளஸ் சைக்கிக்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு அடிக்கு தாங்காது, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபைட்டிங் இல்லையா. ஸோ அசால்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ ஆனால் இப்போ கொஞ்சோண்டு நின்றுச்சு. ஸோ ஏரியலேஸ் போட்டுருச்சு, அவள் தான் கைஸ். ஏரியலேஸ் வந்து அலுச்சாக்கு வந்து ஒரு சூப்பர் எஃபெக்டிவ் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு எஃபெக்டிவ். சூப்பர் எஃபெக்டிவ்லாம் வராது கைஸ். இவனே போட்டாலும் சூப்பர் எஃபெக்டிவ் எனக்கே இல்லை. ஏரியலேஸே ஃப்ளையிங் டைப் அட்டாக் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளேம் த்ரர் மூஞ்ச கறியாக்கி விட்டுட்டேன் கைஸ். எப்படியும் 3 போக்கிமானை வந்து 2 போக்கிமான் வச்சு ஆமாம் 3 போக்கிமான் வச்சு கைஸ். ஸோ இதுதான் 4வது போக்கிமான். இது ஒரு தரமான 4-on-4 பேட்டில் கைஸ். ஸோ பைரோ இருக்குண்ணா. ஸோ நான் கிரெனின்ஸாக இருக்கணும். ஸ்டார்டர் அந்த மாதிரி டாக்குமாரே கைஸ். அடுத்தது நம்ம வந்து போக்கிமான் 3 விளாடலாமா, போக்கிமான் அல்ட்ரா 3 விளாடலாமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அது பாதி அப்படியே போயிட்டே இருக்குது கைஸ். 50-50 நின்றுருக்கு ரெண்டும். ஸோ அதை என்ன பார்த்து பண்ணி விடுங்கோ கைஸ். ஒரே அட்டாக் தான், கத்தாம் டாட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சு வச்சாச்சு. போகிறதுக்கு முன்னாடி எல்லா போக்கிமானையும் போஷன் கொடுத்து ஹீல் பண்ணு கைஸ். காசு எவ்வளோடா தர பிச்சைக்காரா? எங்கடா காசு கைஸ்? 10,200 தந்துருக்கான். இப்போ பிச்சைக்காரன் இல்லை, பணக்காரன் தான். இது ஸ்ட்ராங்காக இருக்கே, ஆனால் இது ரொம்ப லேட். நான் உனக்காக இப்போ ஹோப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லெஜெண்டரி போக்கிமான் போயிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுது கைஸ். ப்ரொடெக்ட் தானே பண்ணிட்டா போச்சு. சரி, இந்த நேரத்தில் ஒரு தக்கிட்ட சேவ் போட்டுக்கிட்டேன் கைஸ். தக்கிட்ட ஊ சேவ் போட்டாச்சு கைஸ். சேவ் தக்கிட்ட கைஸ். இந்த இடத்துல நான் போக்கிமான்லாம் இது பண்ணேன். ஸோ உங்களுக்கு காட்டல. ஸோ இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்டில் போர்டு நின்றுட்டு இருப்பாங்க. இது ஒரு டபுள் பேட்டில் கைஸ். ஸ்கிப் பண்ணிடலாமா? அழகா தோக்கடிச்சிட்டு கப்பு சுப்புன்னு போயாச்சு கைஸ். 2 போக்கிமானுக்கு ஒரே எட்டு தான். மியாஸ்டிக் ஒரு அடி, நான் ஒரு அடி, அப்படி அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்மளோட இது கிரெனின்ஸா வந்து ஹைட்ரோ பம்ப் கற்றுக்கிச்சு. ஸோ ஒரு எல்லா அட்டாக் இல்லையா. ஸோ வாட்டர் சூரிக்கனுக்கு பதில் கற்றுக்க சொன்னேன். ஏன்னா வாட்டர் சூரிக்கன் வந்து ஒரு டைம் 5 வாட்டி ஹிட் பண்ணும், ஒரே டைம் கூட ஹிட் பண்ணும். ஸோ அதனால் அது சான்ஸ் கிடையாது. ஹைட்ரோ பம்புனா ஸோ நம்ம போட்டால் எப்படி இருந்தாலும் இது பவர் ஜாஸ்தி 110 135 இருந்துச்சு கைஸ். ஸோ கூட்ரா இதெல்லாம் அவன் பாருங்க கைஸ், பொரியல மாதிரி மண்டியில் வச்சுக்கிறான். நான் சொன்னேன்ல ஒருத்தர் ஒரு பொசிஷனில் இருப்பாங்கன்ட்டு. பாருங்க எல்லாம் ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடுறது நமக்கு தெம்பில்லப்பா. சீக்கிரம் இந்த இடத்துலையுமா? நான் உங்களை பார்க்கவே இல்லைடா. அப்புறம் ஏன்டா சண்டே கூப்பிடுறீங்க, பைத்தியக்காரங்களா கைஸ்? இவங்களையும் முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் சப்பப்பாகியமாக தான் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அடியில் எல்லாம் அடிக்குது. போகலாமா கைஸ்? இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறதுல நல்லது கைஸ். ஆனால் இந்த கேம்லலாம் குக்கி யார் ஃபோன் பண்ணாலும் கவலை இல்லை, நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் கைஸ். அங்கே பாருங்கள் நம்மளோட அலுச்சா ஃபைண்ட் ஆகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ சண்டைன்னு சட்டை கீழே தான் செய்யும் இல்லையா. ஸோ ஒரே ஒரு போக்கிமான் மட்டும் தான் ஃபெயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரிண்ணா கூட நடந்து போயிட்டுருக்கோமா? யாருப்பா இது? ஓ ஷானா வந்துருக்கு கைஸ். என்னை விட்டுட்டு வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குது. நான் ஏன் ஒன்று விட்டு வந்தேன், வேணாவா அப்படின்னு. ஸோ அப்படின்னு நான் சொன்னேன், வேணாவா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வா, தெரிந்துக்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. ஸோ மேபி இன்னும் ஒரு சண்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சண்டை போடணும். ஷானா இப்போதைக்கு வராது கேஸ், பயம். இந்த சண்டை போட்டு முடிச்சா தான் வருவாங்க அந்த அம்மா. ஸோ வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும் கைஸ். ஸோ இவங்களே முடிச்சாச்சே. இப்போது ஷானா வரும் கைஸ். கீழே போகணும், உடனே வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்தால் நம்ம கதை ஓப்பன் பண்ணி தருவாங்க கைஸ். அந்த அம்மா இது ஒன்று தான் இந்த இதில் யூஸாக வச்சுருக்கீங்க. ஸோ அடுத்த எபிசோடு கன்ஃபார்ம் பேட்டில் இருக்கும். சரினா தவிர மற்ற மற்ற 3 பேர் கூட பேட்டில் போடணும் கைஸ். ஸோ இது ஓப்பன் பண்ணிச்சு. ஸோ இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணிச்சுன்னா, இவன் நம்ம கிளமெண்ட் இருக்கால, ஸோ அவன் ஒரு இது தந்துருப்பான் டிவைஸ். அந்த டிவைஸ் வச்சு சர்க்யூட்டை கட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த இப்போ டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம போய் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க கைஸ். இந்த இடத்துல தக்கிட சேவ் போட்டாச்சு. ரக்கிட சேவ் போட்டாச்சு கைஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து முட்டை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வைபீட்டல்.
விட்டல் கைஸ் வை போக்கிமான் கைஸ் அவ்வளோதான். ஸோ இது பார்க்க கூன் மாதிரி இருக்குது, இது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கைஸ் இந்த பாட் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் இல்லையா. ஸோ அதனால் நான் கட் பண்ணி தான் வந்துருக்கேன். இவனுக்கு எங்கே தர வந்தாங்க கைஸ், மொத்தம் 6 பேர் வந்திருக்காங்க. இவங்க 6 பேரும் யார் கேட்டிங்கன்னா ஒரே ஆள் தான். ஸோ அதாவது டபுள் டீம் மாதிரி இவங்க மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. ஷானா வந்து ஒரு பையனை கூப்பிட்டு போயிடுச்சு. செரீனா வந்து ஒரு பொண்ணை கூட்டின்னு போயிடுமா. ஆமாம் கைஸ், செரீனா வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து 4 பேரை போட்டு தள்ளணும் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை காலி பண்ணியாச்சு கைஸ், எல்லோரும் காலி பண்ணியாச்சு டோட்டலாக, அவ்வளோதான். ஸோ கட் பண்ணிட்டு ஸோ இப்போ தான் கைஸ் பை பெட்டல் கைஸ். ஆனால் இந்த போக்கிமான் லெஜெண்டரி போக்கிமான் நம்ம டீமில் சத்தியமாக இருக்காது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆஷோட டீம் மட்டும் தான் நம்ம டெக்கில் வச்சுப்போம். ஸோ அது மட்டும்தான் வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல சேவ் பண்ண மறந்துட்டேன் நான் கைஸ். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டேன். ஸோ சரி போகலாம் அப்படின்னு விட்டுட்டு, ஸோ நல்ல வேலை யாரும் கொடுக்க ஃபோனும் பண்ணல, எந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எதுவும் வரல. ஸோ நானும் ஹாரிசான்லாம் வச்சு திருப்பேன். ஸோ நல்ல விஷயம் தான் இல்லையா. ஸோ அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க கைஸ், நல்லா இருக்கும் கைஸ். ஆனால் இந்த எஃபெக்டெல்லாம் வரலாம் பைராவா கைஸ். இந்த போக்கிமான் நீங்கள் ஆஃப் ஹெல்த் குறைச்சிட்டாங்கன்னு பிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஹைட்ரோபால் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 99% சான்ஸ் இல்லை, 90% சான்ஸ் இல்லை கைஸ். மிச்சம் 1% அசால்ட்டாக பிடிக்கலாம். ஸோ மிச்சம் 10% இருக்குது. ஸோ நீங்கள் லக்கானவங்களாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலில் ஹைட்ரோ பால்லே பிடிச்சிடலாம் அழகாக. ஸோ நீங்கள் நிறைய பால் கைஸ் பாருங்கள் கைஸ், அந்த போக்கிமான் அப்படியே வை ரெப்ரசன்ட் வந்தால். ஸோ அதனால வைவெட்டல் ஆமாம் வைவெட்டல் கைஸ். இந்த போக்கிமான்கிட்டையும் நான் அதிகமாக இதே எடுத்துட்டேன் கைஸ், ஸ்க்ரீன்ஷாட். எந்த இது தம்ப்நெயில் கலராக இருக்கும்னே தெரியாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்தேன். இந்த போஸ்ட் கூட இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல எடுக்கல நான். இப்போ இது கூட சண்டை போடணுமா கைஸ். இந்த கேமில் போக்கிமான் இல்லை, இருந்தாலும் அதையும் பிடிச்சிருக்கலாம். ஸோ ஏன்னா இது வை கேம் இல்லையா. ஸோ அதனால் வை மட்டும்தான் இருக்கும். ஜெட் இருக்குது கைஸ், ஜெட்டு பிடிக்கலாம் கைஸ். இந்த லாஸ்ட்டாக ஒரு எபிசோட் போடுவேன், அதில் வந்து எல்லா போக்கிமானும் பிடிக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட அடுத்த எபிசோடில் 8th சிட்டிக்கு போயிடுவோம், 8th ஜிம் சிட்டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் விக்ட்ரி ரோடு அது ஒரு எபிசோடு வரும். அதுக்கப்புறம் எலைட் 4ல் 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 5 பேரையும் முடிக்கணும், சாம்பியனோடு சேர்த்து கைஸ். ஸோ 5 பேரை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் எபிசோட். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் கிட்டத்தட்ட இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு போக்கிபால் போட்டேன் மாட்டில். ஸோ அதுக்கப்புறமா ஆக்ரோபேட்டிக்ஸ் போட்டேன் போக்கிமானுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் கேட்குறீங்க, கிட்டத்தட்ட மாட்டுற மாதிரி போச்சு. அப்புறம் மாட்டிச்சான்னு கேட்டிங்கன்னா மாட்டில் கைஸ். ஸோ இதுதான் பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து குறைக்கணும் போல் இருக்குது கைஸ். ஸ்நாட்சா என்னடா அட்டாக் இது கைஸ். இது வந்து ஒரு டார்க் ப்ளஸ் ஃப்ளையிங் கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் ஸோ டார்க் ப்ளஸ் ஃப்ளையிங்கில் தான் வரும். பிகாச்சு இருக்கணும் கைஸ். ஸோ ஏன்னா ஃப்ளையிங் டைப் கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன், நான் எதுவும் கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தியா. இதுதான் உங்கள் மைண்ட் வைஸு. ஸோ பார்த்தாலே தெரியுது இல்லையா, அது ஃப்ளையிங் டைப் பண்ணிவிட்டு கைஸ். அளவில் அது பேரலைஸ் ஆகிடுச்சு, அப்பயே மூவ் போட்டுருச்சு கைஸ். ஐயோ கைஸ், இந்த மூவ் போட்டால் அது வந்து ஹெல்த் ஏற்றிக்கும் கைஸ். பாருங்கள் ஹெல்த் ஏறிடுச்சு அதுக்கு. ஸோ நான் இப்போ திரும்ப குறைக்கணுமா, போக்கிபால் போட்டுடலாம் கைஸ். ஏன்னா பேரலைஸில் தான் இருக்குது. ஸோ அதால் மூவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் போக்கிபால் போட்டேன் கைஸ். யூஸிங் அல்ட்ரா பால் கைஸ். அல்ட்ரா பால் என்னன்னா கேட்குறீங்க, தரமான பால் தான். இப்படியே வெற்றிகரமாக ஃபைனலி கிடச்சிடுச்சு கைஸ். டார்க் ப்ளஸ் ஃப்ளை நான் சொல்லியா, டார்க் ப்ளஸ் ஃப்ளை. ஸோ வைவெட்டலுக்கு நேம் வைக்கிறேன்னு கேட்குறேங்க. நான் எந்த போக்கிமான் கேம்லேயும் நேமே வைக்கிறது இல்லை, தலை போயிட்டு இருக்கிற நேமே நல்லா தான் இருக்குது. நான் வேறு இது பேரை வச்சு அசிங்கப்படுத்த வேண்டாம் விரும்பலை கைஸ். அடுத்தது என்ன போடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கோ. போக்கிமான் வையா, போக்கிமான் அல்ட்ரா போக்கிமான் 3 இல்லாட்டி போக்கிமான் அல்ட்ரா 3 ரெண்டுத்தில் இருந்தால் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சன்னு நிறைய பேர் இவன் யாரா கைஸ், பைரோட கொள்ளுத்தாத்தா கைஸ். இவன் பயிர் ஒரு மாதிரியே மூஞ்சி வச்சிட்ருக்கேன். 2 பேரும் ஒரே மாதிரியே மூஞ்சிருக்கு. ஒரு வேளை இருக்குமோ, இருந்தாலும் இருக்கும். சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். டீம்
யூ ஆர் சேலஞ்சு பை டீம் ஃப்ளேர் பாஸ் லைசாண்டர். பைத்தியக்காரன் திரும்பவும் இதையாக இருக்கிறான்னா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய்க்கு வைவேட்டல் தான் இருந்துச்சு. ஏன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது பாட்ஸு காமிச்சிட்டேன். ஸோ டேலண்ட் ஃபிலிம் பாட்ஸு காமிச்சிட்டு நம்மளோட வைவேட்டல் எடுத்து ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ ஆக்ரோபேட்டிக்ஸு திரும்ப அதுக்கிட்டேருந்து பவர் உறிஞ்சிட்டேன். எப்படி மாசா கெத்தா கேப்டனா ஓஹோ திரும்ப ஃபுல் பவர் ஏற்றிட்டேங்க கைஸ் அதுக்கிட்டேருந்து உறிஞ்சே. ஸோ அது எவ்வளோ ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த போக்கிமான் என்னடா பைரோரா? பைரோர் கைஸ். ஸோ கிரெனிஞ்சா இருக்குன்னா ஒரு அடி எல்லாம் 1 hit போக்கிமானாவே ஏற்றுட்டு வரான் பைத்தியக்காரன். கிரெனிஞ்சா ஒரு சில எபிசோடுக்கெலாம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கர்னிஞ்சா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் கிரெனிஞ்சா கரெக்டாக வாயில் சொல்கிறேன் கேஸ். ஒரு அடி கத்தம் டட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சாச்சு கைஸ். ஸோ அடுத்த போக்கிமான் என்னது? கெரடோஸா? சீக்கிரம் அனுப்படா போக்கிமானை. சாரி சார்லாம் லெவலில் இருக்குது கைஸ். ஸோ அடுத்த எபிசோடில் இருக்கிறதே டவுட் தான். ஓ ஆண்க்ரோவா? ஹாண்டு க்ரோ. ஸோ இது வந்து அந்த ஃப்ளைங் போக்கிமான் கைஸ். ஸோ இந்த இடத்துல நியாயமாக பார்த்தா நான் இது இறக்கியிருக்கலாம். ஸோ சரி அது ஐயோ அது பேர் என்ன கைஸ் மறந்துட்டு. சாரி எல்லாத்தையும் மறந்துட்டேன் கைஸ் நான். ஏரியலேஸா போடுறதால இப்போ பார் கைஸ் பவுன்ஸ் போட்டேன் கிட்டத்தட்ட எல்லாம் குறைஞ்சிச்சு தான். ஸோ திரும்ப ஏரியலேஸ் போட்டுச்சு. நான் தான் சொல்கிறேன் இல்லை என் தலைவனுக்கு ஏரியலேஸ் போட்டால் பிடிக்காது செத்துருவான்ட்டு. நாம பார்த்தா ஏரியலேஸ் சூப்பர் எஃபெக்டிவ் வரக்கூடாது. ஏன் வருதுன்னு தெரில. எப்படியே வெற்றிகரமாக ஹாண்டு க்ரோவும் தோக்கடிச்சாச்சு. ஸோ அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 3 போக்கிமான் ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு போக்கிமான் மட்டும் ஃபைண்ட் ஆகிற நிலமையில் இருக்குது. ஸோ அடுத்தது கேரிடோஸா? நம்மக்கிட்ட லீஃப் எந்த டைப் போக்கிமானும் இல்லையே. ஸோ அதுக்கப்புறம் பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இதான் வாட்டர் ஆச்சு. ஆனால் டைமை பார்த்தா வாட்டர் டைப் ஒரு அட்டாக் கிடச்சிச்சின்னா கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே குறையும். ஏன்னா கரண்ட் இல்லையா? ஸோ கரண்ட்டில் தண்ணி போட்டால் ஷாக் அடிக்கும். ஸோ அதுக்கும் ஷாக் அடிக்கும். மெகாரிங் கேட்குதா? மெகாரிங்கு முடிக்கிறேன்டா உன் கதையை முடிக்கிறேன் கைஸ். வித்தவுட் மெகா எவல்யூஷன் போக்கிமான் மெகா எவல்யூஷன் வெர்சஸ் லெஜெண்டரி போடலாம் கைஸ். நம்ம எலக்ட்ரோ பால் போட்டேன் எப்படியோ குறையும்னு பார்த்தா சூப்பர் எஃபெக்டிவ் தான் கைஸ். ஆனால் குறையில ஹெல்த். ஏன்னா மெகா எவல்யூஷனில் இருக்குது இல்லையா? ஸோ டிஃபென்ஸ் ஜாஸ்தி இருக்குது. எர்த்துக்கோ போட்டுச்சு ஒரே எடுத்த பட்டுன்னு போயிட்டேன். இந்த எர்த்துக்கோ தேவையில்லாத நம்மக்கிட்டே இல்லை, அதனால் தேவையில்லாத தான். ஸோ அதுக்கப்புறம் வைவேட்டல் இருக்கேன் கைஸ் தலைவன் கைஸ். இந்த அட்டாக்கெல்லாம் போட்டு பார்க்கணுன்னே எனக்கு தெரியும். ஒரு அட்டாக் போட்டாலே செத்துரும் கைஸ் அது. ஸோ தெரிஞ்சும் நான் எல்லா அட்டாக் ஒரு அட்டாக்காக போட்டுட்ருந்தேன். நிஜமாக கைஸ் எனக்கு அது ஒரு அட்டாக் போட்டாலே செத்துரும் தெரியும். ஸோ அப்பயும் ஒரு அட்டாக்காக போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த அட்டாக் போட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ போயிடுச்சு ஹெச்பி. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு அட்டாக் போட்டு தான் செத்துட்ருக்கேன். நான் எல்லா அட்டாக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே வெயிட் பண்ணி ஒரு அட்டாக்காக போட்டுட்ருந்தேன். பரவாயில்ல கைஸ் எல்லா அட்டாக்கில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் அவ்வளோவா எப்படி சொல்கிறது மோசமாலாம் இல்லை. கிட்டத்தட்ட வைவேட்டலுக்கு ஹெல்த்து குறைச்சி விட்டுருச்சா. நான் அப்போ கூட ஒரு அட்டாக்காக தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ தான் குறைடானிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டிசேபிள் போட்டேன். ஆக்வாடெயில் டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ஆக்வாடெயில் வந்து பவர் இது ஜாஸ்தி கைஸ். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பவர் ஏற்றுறதுக்காக இந்த அட்டாக் பேர் தெரில கைஸ் மறந்துட்டேன். ஸோ ஒரு நல்ல அட்டாக் ஆனால் சரியான அட்டாக்லாம் வச்சுருக்கு வைவேட்டல். ஸோ வைவேட்டலுக்கு இப்படி இருக்குன்னா இப்போ அது என்ன டைப்புன்னு தெரில. அது இது பறக்கிறனால ஃப்ளையிங். அப்போ அது வாக்கிங் ப்ளஸ் டார்க்கோவா? வாக்கிங் இருக்காது கைஸ். இவனு விஆர் கிளாஸ் போட்டுட்டு இருந்தானே இவ்வளோ நேரம் நான் பார்க்கவே இல்லையே. அவன் டாட்டா போட்டுட்ருந்தான். அவன் இது கோவா போட்டுட்ருந்தான். அவன் ஆரஞ்சு போட்டுட்ருந்தான். இப்போ இவன் என்ன போட்டுட்ருக்கான் கைஸ்? இதான் பார்க்க ஆரஞ்சு டஷன் ப்ரோ ஆரஞ்சு டஷன் ப்ரோ மாதிரி இருக்குது. ஆரஞ்சு டஷன் ப்ரோ. ஸோ நம்ம கம்பெனி பிராண்டிங்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல கைஸ். தோற்று போயிட்டான் கைஸ். இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டு போனால் என் காதில் அது சரியாக கேட்கல. என்ன பண்ணுறது? ஸோ அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சரிடா கொஞ்சம் அவன் வெளில போகணுன்னுட்டு வெளியில் வந்து பார்த்தா அவன் மிஷின் ஆன் பண்ணிகிட்ருக்கான் கைஸ். பைத்தியக்காரன். நான் அந்த போக்கிமான் பிடிச்சிட்டேன். அப்படியே மிஷின் வேலை செய்யுதுன்னு தெரில.
கைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் அந்த ஸ்டோரி போட்டிருப்பேன்ல, ஸோ அந்த ஸ்டோரியில் வந்த மாதிரி நடக்குது. இப்போ அப்படியே கிராஷ் ஆகணுமா ஏன்னா கைஸ் போயிட்டு ரிட்டர்ன் வருது. அப்போ மிஷின் மேலே வந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், வெடிச்சிடுச்சு. அங்கே இருந்த வீடுங்கள்லாம் எல்லா வீடும் கவுந்துடுச்சு. பாவம் அது உள்ளே இருந்தவங்க என்னாச்சு. அப்போ கூட பாருங்கள், ஒரு வீடு சங்கர் சிமெண்ட்டில் கட்டினது இருந்தாலும் அப்படியே இருக்குது, உள்ளே போயிடுச்சு கைஸ். ஸோ வெற்றிகரமாக அந்த மிஷினை அழித்துவிட்டோம் கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கே. ஆமாம், அவன் எங்கே போயிட்டான்? பனைமரத்தில் பாதிக்கிட்டு இருந்தவன், வளர்ந்து கேட்டவன் கைஸ். இது வந்து அந்த எப்படி சொல்கிற அந்த இது போக்கி டச் தான் அப்கிரேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க லட்சியோவா லிச்சியோ டெச்சியோ நீ பேசா நீங்கள் அவங்க கேங் தானே அப்படின்றேன். இவங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். ஸோ இப்போ மேனிஸ்டர் சிட்டிக்கு தான் போகணும். ஸோ எல்லாம் அங்கே தான் போய்ட்டுருக்கேங்க. சரி, நான் இது தேங்க்யூ சொல்லுவோம் கைஸ். தேங்க்யூ ஏம்பி. பரவாயில்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நீ ஏன் பார்த்தா நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், போட்டிலாம் போட்டிருக்கேன். சரி, ஏதோ போனால் போட்டு தேங்க்ஸ் சொல்கிறியே. ஸோ கைஸ் வந்து நான் வாழ்ந்துக்கிட்டேன். லாங் டைம் அகோவையா, வெரி லாங் டைம் அகோவா. என்னத்துக்குடா? A man made a ultimate weapon. Granted external learned thisா இல்லை புரியல. The day after passed. சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ மேபி அந்த கதையில் கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அந்த கதை ஒழுங்காக தான் புரிஞ்சு, அப்புறம் எனக்கு இது புரியலன்னு கேட்குறேன். ப்ளீஸ் இப்போ கூட கடைசியாக நம்ம சண்டை போடணும், மண்டையை ஒடிக்கிறோம் இவனுக்கு. ஸோ ஓகே கேஸ், ஆல் தான் இந்த வீடியோ பார்த்தது நன்றி. உங்களை அடுத்துட்டு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் அன்டில் தென் டாட்டா பை. ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.